ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் எஸ்எம் மோட்டார்ஸில் தான் இருக்கோம். இப்போது இங்கே வந்து நம்ம மீட்டியார் 350 வந்து ஓட்ட போகிறோம். ஓட்டி பார்த்து அதோட ரைட் குவாலிட்டி அப்புறம் வைப்ரேஷன் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Now I'm looking for this beast Meteor 350. இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் காட்டுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வண்டி புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. 183 kgs வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள், ஈஸியாக ஃப்ரண்ட்டில் தள்ளுறதுலாம் ரொம்ப ஈஸியாக அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்பின் எடுத்துகிட்டு போகிறேன். எக்ஸாஸ்ட் நோட் வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில். இப்போ வந்து லெட்ஸ் கோ ஃபார் த டெஸ்ட் ரைட். கைஸ், வைப்ரேஷன் நான் பெருசாக ஃபீல் பண்ணல. பிக்கப் ஓரளவுக்கு இருக்குது. 20.3 bhp வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். டார்க் பார்த்தீங்கன்னா இதில் 27 Nm கொடுத்துருக்காங்க. நல்லா புல் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். வேறு ஆல்ரெடி 60 போயிட்டுருக்கேன். லைட்டாக ரெப் பண்ணாலும் அந்த 80ன்றதை வந்து ரீச் பண்ணுறதுலாம் அதுக்கு ஒரு மேட்ரே இல்லை. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரியரில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 270 mm கொடுத்துருக்காங்க. பாருங்க, கியர் டவுன் பண்ணி கட் அடிச்சோம் அப்படின்னா வந்து நல்ல பிக்கப் இருக்கு. ஆரனும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கான்ஃபிடென்ட் இருக்கு, நம்ம வந்து ரெப் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து இந்த வண்டி ஓட்டும்போது எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட செகண்ட் கியரில் இருக்கேன், 40ல் போயிட்டு இருக்கேன், ரெப் பண்ணுறேன். பாருங்க, டக்குன்னு ஏறுது பிக்கப். இந்த பிக்கப் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மீட்டியார் 350ல. டிராஃபிக் மெனூவரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே பாருங்க, கட் பண்ணி அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்பீடு ஏறுது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டேக் அ யூ டர்ன். டேர்னிங் ரேடியஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இதில் ஈஸியாகவே டேர்னே பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் 40, செகண்ட் கியர் 70, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 90. ஆனால் இதோட 27 Nm டார்க் வந்து பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக ஒரு 6000 RPM மேலே வந்து இந்த டார்க்ன்றது ரிலீஸ் ஆகுது. ஆனால் கட் அடிச்சு கியர் எடுத்து பண்ணோம் அப்படின்னா வைப்ரேஷன் எனக்கு பெருசாக ஃபீலே ஆகல. இது ராயல் என்ஃபீல்ட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. பாருங்க, இந்த வண்டி நம்பி கான்ஃபிடென்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை நீங்கள் ஈஸியாக டூர் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, சர்வீஸ் இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே எக்கோ மோடு இதெல்லாமே இதுங்க கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக போகுது வண்டி. என்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் வந்து இது ஒரு 349cc என்ஜின் பர்ஃபெக்டாக ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாரோட கொஸ்டின்ஸும். இது நான் வந்து ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு வாட்டர் டெஸ்ட்டே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிக்கப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப்னே சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கில் இருக்கிறத விட நல்லாவே இருக்குது பிக்கப்பு. கிளாசிக் BS6லாம் நான் ஓட்டியிருக்கேன், பட் அதில் வந்து இந்த பஞ்ச் இந்த பிக்கப் வந்து எனக்கு கிடைக்கல. அதுவும் பிரேக்ஸ் தான் இங்கே பாருங்கள், லைட்டாக ஃப்ரண்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் பிரேக் அடித்தேன் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு பிரேக்ஸ் பஞ்சியான பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இப்போ வந்து ஹைவேல ரெப் பண்ணி இதோட டாப் ஸ்பீட் வீடியோ உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கியர் 50, second gear 70. Oh, I can't rev the third gear. Already 100. அவ்வளோதான் கைஸ். 110லேயும் வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. 110 இதோட ஸ்டெபிலிட்டி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நம்ம 110ல் போகிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஹெல்மெட் போட்டு நம்ம ரைடிங் கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடித்தோம் அப்படின்னா ஒரு கியர் என்ன போட மறந்துட்டேன் கைஸ். நான் வந்து 4th கியர் தான் லாக் ஆகிருக்கேன் கைஸ். நான் வந்து 4th கியரில் தான் போயிட்டுருக்கேன். வண்டி வந்து 4th கியரில் 110. இப்போ ராயல் என்ஃபீல்ட் ஹேட் டன் அ பர்ஃபெக்ட் ஜாப். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கீரே போடல. சரி, ராயல் என்ஃபீல்ட் தான் 110 தான் போக மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு கீரே போடலை நான்.
ஆனால் அதெல்லாம் இல்லை, 5th கியர் வந்துருக்கு, நீ அதை போடணும் அப்படின்றது ராயல் என்ஃபீல்டு எனக்கு சொல்லு. பிக்கப் எனக்கு தெரியுது, லைட்டரில் இப்படி போட்டாலே அந்த லைட்டர் நான் பின்னாடி போகிறேன், அந்த பிக்கப் எனக்கு தெரியுது. இன்னொரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணுறேன். என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் ஸ்பீட் வந்து ஒரு 130 140 வரைக்கும் புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம ரைட் பண்ணிட்டு வந்தோம். இதோட ஹீட் வந்து என்னால் சுத்தமாக ஃபீலே பண்ண முடியல. பாருங்க, இவ்வளோ கிட்ட நான் வந்து கை வச்சுட்ருக்கேன், என்னால் சுத்தமாக இப்போ வந்து ஹீட்டே ஃபீல் பண்ண முடியல. ஹீட் இருக்குது, தொட்டால் சுடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சுடும். ஆனால் அந்தளவுக்கு வந்து இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் ரைட் பண்ணிட்டு வந்தேன். உட்காந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு லோக்கல் ரைட்ஸ்லாம் அதில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நான் கன்வே பண்ணுறேன். ராயல் என்ஃபீல்டோட பில் குவாலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதோட பில் குவாலிட்டி ஃபுல்லாகவே மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ராயல் என்ஃபீல்ட்னாலே மேட் லைக் அ கன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்டர் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணி வச்சுருக்கேன், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ரெவ் பண்ண போகிறேன். இது தண்ணி வந்து எந்தளவுக்கு ஆடுது அப்படின்றது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து தண்ணி இருக்குது. ஹோப் யூ கேன் see the தண்ணி ஃபுல்லாக இது பண்ணுற இல்லைன்றாங்க. ஓகே, இப்போ வந்து நான் மொபைல்லேயே கவர் பண்ணுறேன். கைஸ், என்ன கேட்டிங்கன்னா இது மேனேஜபிள் தான். நம்ம பழைய புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரே கீழே விழுற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நான் ரெவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து ஒரு இன்ச்சு பாருங்கள், இவ்வளோ தான் நவுந்துருக்கு இந்த கிளாஸ் இங்கேருந்து இங்கே. இதே நம்ம பழைய புல்லட் இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி எது இந்த இடத்துல வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பழைய புல்லட்லாம் இந்த மாதிரி பண்ணோன்னா கிளாஸ் கீழே விழுந்துடும். இப்போ நான் வந்து இதை ரெவ் பண்ண போகிறேன். த்ராட்டில் ஃபுல்லே பண்ணிட்டேன் கைஸ். நான் த்ராட்டில் ஃபுல்லாகவே த்ராட்டில் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கிளாஸ் பாருங்கள், எங்கே இருக்குதோ அங்கேயே தான் இருக்குது இந்த கிளாஸு. ராயல் என்ஃபீல்ட் யூ ஹாவ் டன் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட். லெட்ஸ் என்ஜாய் தி எக்ஸாஸ்ட் நோட். ஒரு 6000 RPM மேலே போட்டுனா இந்த வண்டி வந்து என்ன ரிப் பண்ண தோண்டுது. அந்த அளவுக்கு இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து செம்ம இது ரிப்பிங்காக இருக்குது. அமைதியாக இருக்கேன். லெட்ஸ் லிசன் டு தி எக்ஸாஸ்ட் நோட். கைஸ், கிளம்பியாச்சு. இப்போ வந்து என்னோடய ஹார்ட் அண்ட் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் இப்படி நினைக்கலாம், இவன் ஷோரூமில் இருக்கான் அதனால தான் இவன் அந்த வண்டி பாசிட்டிவ் கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையானுமே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து ராயல் என்ஃபீல்டில் இந்த வண்டியில் ஃபேஸ் பண்ண மைனஸ் எல்லாமே அதில் ப்ளஸ் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள், வைப்ரேஷன் பாருங்கள், திருன்னு ஆடும் வைப்ரேஷன் பாருங்கள். அது பாட்டு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குது, எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருது. அது வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு, க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 80 தான் க்ரூசிங் ஸ்பீடு. ஆனால் அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 4th கியர்லேயே வந்து ஒரு 110 கிரச் பண்ணுது. அப்போ விச் மீன்ஸ் 5th கியரில் நம்ம ஃபுல்லாக புஷ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 130 போகும்னு நினைக்கிறேன். அது நான் கவர் பண்ணியிருக்கலாம், பட் என்னால் கவர் பண்ண முடியல. நெகட்டிவிட்டிஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி பார்த்தேன். ஹைவேலே ரைட் பண்ணி பார்த்தேன், சிட்டிலேயும் ரைட் பண்ணி பார்த்தேன். பொசிஷனும் நல்லா வந்து ரிலாக்ஸ்டான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே தூக்கி இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக இந்த இடத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. ஹீட்டும் எனக்கு பெருசாக அடிக்கலை. இன்டர்செப்டார் ஜிடிலாம் வந்து செம்ம ஹீட் அடிக்கும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வண்டிக்கு இது ஷார்ட்ஸ் போட்டு தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், எனக்கு வந்து பெருசாக ஹீட் எதுவுமே அடிக்கலை. பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 cc வந்து நல்ல ஏற்ற பவர்னே சொல்லலாம். அந்த புல் வந்து லைட்டாக த்ராட்டில் பண்ணாலே லைட்டாக வீலிங் அடிக்குது பாருங்கள். இந்த வண்டி 100 டச் பண்ணாலே ஃபுட் பேக்கில் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் வருதுன்னு. ஃபுட் பேக்கில் வைப்ரேஷன் ஃபுல்லாக வைப்ரேஷன் 100 டச் பண்ணாலே 190 டச் பண்ணாலே வைப்ரேஷன் அவ்வளோ வரும். இத்தனைக்கு நான் எப்படி என் வண்டியை மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போயே வந்து இந்த வண்டி இவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது. ஆனால் மீட்டர் யானில் வந்து அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. நீங்கள் மீட்டர் யான் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து புது வண்டி லான்ச் பண்ண உடனே எல்லாருமே ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்செப்டர் நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ஸ் நியூட்ரல்ன்ற ப்ராப்ளமே வந்தது. இப்போ வந்து இந்த வண்டி வந்து ஓட்டி பார்த்து நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 month இல்லை 2 months வெயிட் பண்ணுங்கள். சர்வீஸோட நார்ம்ஸ் ஃபோரம்ஸ் எல்லாமே லைவுக்கு வந்துடும். அதுவும் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிவிட்டு
ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். நல்ல ஒரு பெர்ஃபெக்ட், இந்த வண்டி வந்து நல்ல ராயல் என்ஃபீல்டு ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதாங்க என்னோட ஹார்ட் அண்ட் ரிவ்யூ. ஷோரூமில் இருக்கான், அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்குறான்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் கண்டிப்பாக நான் இதில் சொல்லுவேன், பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அதான் வந்து ஒரு உண்மையான ஆரி லவர் அழகு நான் நினைக்கிறேன். எஸ் கைஸ், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஐ எம் ஆரி லவர். ஓகே, லெட்ஸ் கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீடியம் பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் அப்புறம் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் என்கிட்ட. கேட்டோம் அப்படின்னா எப்படி எங்கள் பாய்ஸ் வந்து யாராவது ஒருத்தன் வந்து மீட்டர் 350 எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்தாங்கன்னா அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஏன் இந்த பைக் அவன் சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூ நான் பண்ணுறேன். பபாய் கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.